Hi friends, welcome to SV Fashion. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ளவுஸுக்கு வந்து லேஸ் வச்சு எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் கீழே வந்து பார்டர் வந்திருக்கு இந்த ப்ளவுஸு. இதில் வந்து நான் வந்து ஃபுல்லாக பேக் வந்து பேக் வந்து மடித்து தைச்சிருக்கேன். லைனிங் வந்து ஃபுல்லாக வந்து மெயின் கிளாத்தில் வந்து அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேன்வாஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். கேன்வாஸ் பேப்பரில் வந்து இதோட நெக்கோட வித்து வந்து நமக்கு 2.25 வந்து ரெடி அளவு, அதோட நெக்கோட லென்த் வந்து நமக்கு 8.25 வந்து ரெடி அளவு. இதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி டிசைன் தான் நான் வந்து வரைய போகிறேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து எந்த டிசைன் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணும் போது அது போயிடும். அதுக்கப்புறத்துலேருந்து கொஞ்சம் லைட்டாக உள்ள ஒரு 1/2 இன்ச்சு வந்து லைட்டாக உள்ளே கொண்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக அதே 1/2 இன்ச் வந்து வெளியில் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம வந்து அந்த நெக்கோட லென்த் வந்து முடிகிற இடத்துல இது மாதிரி ஷார்ப்பாக முடிச்சிடணும். இதுக்கப்புறம் வெளியில் அவுட்டரில் வந்து 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது மேலேயே வந்து கட் பண்ணிக்கணும். அது மாதிரி அவுட்டரில் போட்டிருக்கிற லைனையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பில் தான் நெக் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லைனிங்லேயே வந்து வச்சு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்கை மட்டும் அடித்து திருப்பிட்டு அதுக்கப்புறமா லைனிங்கை வந்து மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டே வந்து அட்டாச் பண்ணிட்டதுனால நான் தனியாக லைனிங்கில் வந்து இந்த மாதிரி கட் பீஸ் எடுத்து நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். 3 கட் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பீஸ் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கும் போது இந்த ஜாயிண்ட் பக்கம் வந்து உள் பக்கமாக இருக்குது, அது மேலே தான் வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ தான் அடித்து திருப்பும் போது இது உள் பக்கமாக போயிடும். ஸோ அந்த பக்கம் தான் வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதில் சென்டராக வந்து ஒரு அயன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன் தான் வந்து நமக்கு சென்டர் லைனு. இப்போ இந்த எப்போவுமே கேன்வாஸில் வந்து இந்த மாதிரி மினுமினுன்னு இருக்கு இல்லையா, இந்த பக்கம் வந்து உள்ளே இருக்கணும், இந்த மினுமினுப்பு இல்லாத பக்கம் வெளியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம அயன் பண்ணும் போது அதில் வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிடும். இப்போ நமக்கு வந்து நெக்கு வித் வந்து 2.25 இந்த சென்டர்லேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் வந்து நமக்கு 2.25 வரணும். இப்போ நான் வந்து அயன் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து ஓரத்தில் மடித்து தைக்கிறதுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் கிட்ட துணி கிளாத்தை விட்டுட்டு மீதியெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து சென்டர் மார்க் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த ஓரத்துலலாம் வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இந்த வளைவுலலாம் லைட்டாக சிசர் கட் பண்ணிவிட்டு மடித்து தைக்கலாம். நம்ம வந்து டைரெக்டாக இந்த கேன்வாஸ் பேப்பரை இந்த லைனிங் கிளாத்லேயே வச்சு அடித்து திருப்பிடலாம். இப்போ நான் இதை அட்டாச் பண்ணதுனால நான் தனியாக வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இதோட நல்ல பக்கம் சைடு இருக்கு இல்லையா, அந்த பக்கம் இந்த கேன்வாஸ் பேப்பரை சேர்த்து பின் பண்ணிக்கணும். சென்டர் வந்து இதில் சென்டர் எதுன்னு பார்த்துட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா லைன் கூட போட்டுக்கலாம். இது மாதிரி ஆம்கோல் சைடு கீழே எல்லாத்தையுமே 2 சைடு எல்லாமே சேமாக வச்சுட்டு இந்த சைடில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இது மேலே இந்த உள்பக்கம் இருக்கு இல்லையா கேன்வாஸ் பேப்பரை, அதை வந்து சென்டராக வச்சுட்டு ஃபுல்லாக பின் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து இந்த கேன்வாஸ் பேப்பரை நல்ல பக்கம் சைடு வந்து வச்சு பின் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேன்வாஸை ஒட்டி தையல் போட்டுகிட்டே வரணும். இப்போ நம்ம வந்து தையல் போட்டுட்டோம். இப்போ வந்து 1/4 இன்ச்சு மட்டும் கேப் துணி விட்டுட்டு மீதி வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த வளைவான பகுதியெல்லாம் சின்னதாக சிசர் கட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம சிசர் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேன்வாஸ் பேப்பரை அப்படியே நம்ம வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டுடலாம். இப்போ இந்த எட்ஜில் வந்து தையல் போடணும். இப்போ இந்த ஷேப் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு லேஸ் வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு லேஸ் வந்து நான் வைக்க போகிறேன். இந்த பீட்ஸ் வைக்கும் போது நம்ம வந்து இதை கைடை வந்து சிங்கிள் கைடு மாற்றிக்கணும். எந்த டிசைன் ஒர்க் பண்ணாலும் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் ஷோல்டர் கிட்ட 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு நம்ம பண்ணணும். ஏன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இடிக்காமல் இருக்கும். இந்த பீட் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு நம்ம ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையல் மேலேயே தையல் போட்டுருவோம். இப்போ எதுக்காக நான் டபுள் கைட்லேருந்து சிங்கிள் கைடு மாற்றினேன்னா, இந்த சைடு வந்து டபுள் இது இருந்துச்சுன்னா, ஃபுட் வந்து டபுள் ஃபுட் இருந்துச்சுன்னா இந்த பால் அந்த பீடு வந்து அதில் படும். அதனால சிங்கிள் கைடு மாற்றிக்கணும். இதே மாதிரி இந்த நெக்கு ஃபுல்லாக தைச்சிடணும். இப்போ நம்ம வந்து அந்த லேஸ் வந்து வச்சு ஃபுல்லாக தைச்சி விட்டுருக்கோம். நம்ம 2 தையல் கூட இதில் போட்டு விட்டுக்கலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு டிசைன் பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த பேட்ச் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது டிசைன் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இதோட சென்டரில் வந்து இந்த பேட்ச் வந்து வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இந்த டிசைன் வந்து பண்ண போகிறேன். லேஸ் வந்து வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வளைவு மாதிரி கொண்டு வந்து இதை வந்து அப்படியே அந்த ஆம்கோல் சைடில் வந்து இந்த வளைவை வந்து விட்டுடணும். விட்டுட்டு இந்த சைடில் இந்த மாதிரி 2 லைன் வந்து போட்டுட்டு இது மேலேயும் நம்ம வந்து லேஸ் வந்து வைக்க போகிறோம். இப்போ இந்த டிசைனை அப்படியே இந்த பக்கம் அடிச்சுட்டு ரெண்டும் ஒரே பக்கமாக வர்றது, ஒரே அளவில் வர்றதுக்காக 2 சைடும் ஒன்றா வச்சுட்டு இப்படி தட்டினோம்னா அந்த டிசைன் இதுலேயும் வந்துடும். இப்போ இந்த பக்கம் அது மாதிரியே டார்க்காக வரைஞ்சிட்டு லேஸ் வந்து வைக்கணும். இப்போ இந்த பக்கம் அச்சு மேலேயே நம்ம வந்து இதையும் வரைஞ்சி விட்டுறணும். இப்போ இது மேலே நம்ம வந்து லேஸ் வந்து வச்சு தைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த வளைவில் வந்து லேஸ் வச்சிடலாம். அதுமாதிரி 2 சைடும் ஃபஸ்ட்டு லேஸ் தைச்சிடலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு லேஸ் வந்து நான் எடுத்திருக்கேன், கோல்டன் லேஸை. இந்த லைனில் பாதி தூரம் வந்துட்டு இதை மட்டும் இந்த லைன் வரைக்கும் வந்துட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆப்போசிட் சைட்லேயும் தைச்சிடணும். இப்போ அதே மாதிரி இந்த லைன்லேயும் நம்ம லேஸ் வந்து தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் தைச்சிட்டோம்னா இந்த சைடு ஃபினிஷ் பண்ணும் போது இந்த எட்ஜெலாம் வந்து தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து தைக்கிறோம். இப்போ நம்ம வந்து 2 லைனும் இதில் தைச்சிட்டோம். இதே மாதிரி இந்த சைடும் தைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து 2 சைடும் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த லேஸை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை கவர் பண்ணி முடிக்கணும். ஏன்னா இந்த எட்ஜஸ்லாம் வந்து இந்த பட்டன் வைக்கும் போது இதில் போயிடும். அதனால் இதை லைட்டாக மடித்து கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம வளைவிலே தைச்சிட்டு வரணும். இந்த இடத்துல லைட்டாக இதை வந்து ஒரு மடிப்பு கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தையல் போடணும். அதே மாதிரி இந்த இடத்த இந்த சைடு ஆம்கோலில் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த பிசுரெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மறைத்து அதுக்கப்புறமா தையல் போடணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் தையல் போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு சைடு வந்து லேஸ் வந்து வச்சுட்டோம். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் வைக்கலாம். அதே மாதிரி சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சைடு வரும்போதும் இந்த சைடில் உள்ள பிசுரெல்லாம் உள் பக்கமாக விட்டுட்டு
லேஸை வந்து வைக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் தையல் போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ஆப்போசிட்லேயும் வந்து தைச்சிட்டோம். இப்போ இந்த மாடல் தைச்சதுக்கப்புறம் இந்த பேட்ச் வந்து வைக்க போகிறோம். இதை வந்து இந்த மாதிரி சென்டர் வந்து இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இந்த பீக்காக்க இந்த வால் வந்து சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு இதை வந்து ஒட்டிடணும். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கையால் ஒட்டி தைச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்படி இந்த டிசைன் வந்து இப்படியே வேணாலும் விட்டுடலாம், இல்லைன்னா இந்த கேப்லாம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு இதையும் வந்து கையால் தைச்சி விட்டுடணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம வந்து இந்த ஹோல் இருக்கும் இந்த சைடில், இந்த மாதிரி இதில் வந்து ஊசி அடியிலேருந்து விட்டு எல்லா பக்கமும் வந்து கையால் தையல் போட்டுடணும். போட்டுட்டு இந்த டிசைன் வந்து பண்ணிடலாம். வெறும் லேஸ் மட்டும் வச்சு பேட்ச் மாதிரி வச்சு பேக் நெக் ப்ளவுஸ் வந்து பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்பி ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக்